பார்ப்பனம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம் ஒரு நீதி கதையை பார்க்க போகிறோம். நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், நல்லவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க, கெட்டவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தோன்றதான். அதுக்கு ஒரு கதை, நம்ம அந்த கதையை பார்க்கலாங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு வாலிபன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவன் குணத்தில் நல்லவனாகவும் பக்தியில் சிறந்தவனாக இருக்கிறான். ஆனால் அவனுக்கு வாச்ச மனைவி கொடுமைக்காரியா இருந்ததால அவனோட வாழ்க்கை மிகவும் ரொம்ப கஷ்டமா போராட்டமா இருந்துச்சு. வேலை நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களை அவன் கடவுளை கும்பிடுறதுலையும் தியானம் செய்வதிலையும் பக்தியுடன் கடவுளை வணங்கினாலும் அவனுக்கு கஷ்டங்கள் குறையவே இல்லை. தினமும் புது புது பிரச்சனைய சிக்கி மனசளவில் ரொம்ப துவண்டு போயிட்டான். ஆனா அதே ஊர்ல ஒரு கெட்ட எண்ணம் படைச்ச பணக்காரன் ஒருவன் இருந்தான். தன் சந்தோஷத்திற்காக அவன் எந்த செயலையும் குற்ற உணர்ச்சி இல்லாம செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு மகிழ்ச்சியா இருந்தான். அவனுக்கு நல்ல குணமுடைய பக்தியில சிறந்த மனைவி அமைஞ்சிருந்தாங்க. ஆனா அவனுக்கோ துளி கூட கடவுள் மேல அவனுக்கு நம்பிக்கையே கிடையாது. அவன் அடிக்கடி ஆன்மீகத்தையும் கடவுளை பத்தியும் கேலி கிண்டலை செஞ்சுக்கிட்டு அந்த வாலிபனை மனசை ரொம்ப நோக்கடைச்சுக்கிட்டே இருந்தான். இதனால ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சண்டையே வர ஆரம்பிச்சிருச்சு. வாக்குவாதம் எல்லாம் அதிகமாகி போய் சண்டை ரொம்ப அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு தடவை கோபத்துல அந்த வாலிபன் சொன்னா, இறைவன் மீது தனது பக்தி உண்மையா இருந்தா இன்னும் ஒரு வாரத்துல நீ செஞ்ச தவறுக்கெல்லாம் தண்டனை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த பையன் சொல்றான், சாபம் விடுறான். அவன் சொல்றான், பணக்காரன் சிரிச்சுக்கிட்டே, அப்படி நடக்கலினா நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்கறான். நீ ஆன்மீகத்தை கை விட்டுடணும் அப்படின்னு அவனே சொல்றான். அப்புறம் அந்த வாலிபனும் அந்த சவாலுக்கு ஓகே ஒத்துக்கிறான். வாலிபன் கடவுள்கிட்ட தீவிரமா சாமி கும்பிட ஆரம்பிச்சிடுறான். இப்படி நான் இப்படி வேண்டிட்டேன், என்னை நீ ஜெயிக்க வை அப்படின்னு. போட்டியில கடைசி நாளும் வந்துச்சு. அந்த நாள்ல பணக்காரன் என்ன பண்றான், காட்டுக்கு போய் தேவைக்கு அதிகமானதா பறவைகளை விலங்குகளை எல்லாம் வேட்டையாடிட்டு விருந்திற்காக வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருக்கிறான். வர்ற வழியில அவனுக்கு கலப்பா இருக்குது. அதனால அவன் ஒரு மரத்துக்கடியில கொஞ்ச நேரம் உறங்கலாம் அப்படின்னு சொல்லி படுத்திருக்கிறான். அவன் படுத்து உறங்குறவன் அப்படியே திடீர்னு உருண்டு ஒரு குழிக்குள்ள உளுந்துடுறான். அங்க அந்த பள்ளத்துக்குள்ள பார்த்தா தங்கம் வைரம் நிறைஞ்ச புதையில நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்தும் அவனுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி ஆகி போயிருது. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இதுக்கிடையில நம்ம வாலிபன் இருக்கிறான் இல்லையா, அவன் காட்டுல வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த சமயம் வாலிபனை மாடு முட்டை ரொம்ப பெரிய காயம் வந்துடுது. அவன் படுத்த படுக்கையே ஆகி போயிடறான். அந்த சமயம் பார்த்து அவனோட ஒய்ஃபும், இப்படி ஒண்ணுக்காகாத வெள்ளாந்தியா இருக்கிற கணவனு கூட நம்ம வாழ்றத கூட நம்ம தாய் வீட்டுக்கே போலான்னு சொல்லிட்டு அவன் ஒய்ஃபும் அவனை விட்டுட்டு போயிடுறாங்க. அவன் நம்ம இப்படி நல்லதா இருந்தும் நமக்கே மறுபடியும் கஷ்டம் வந்துருச்சு, நல்லவங்களுக்கு ஏன் இத்தனை சோதனை இறைவா, என்னால இதுக்கு மேல தாங்கவே முடியாது, நான் தற்கொலை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடல்ல இருக்கிற காயங்கள் அதிகமா இருந்த போதும் அந்த வலியை தாங்கிட்டு வீட்டின் பின்புறமா இருந்த கிணத்துல போறான். அருகே போய் அவன் சாமி கிட்ட சொல்றான், இறைவா, நான் உன்னை நம்பி இந்த பணக்காரடா சவால் விட்டேன், ஆனா அவனோட நான் தோற்கும்படி நீ செய்துட்ட. உண்மையில நான் வைத்திருந்த பக்திக்கு நீ கொஞ்சம் கூட செவி சாய்க்கவே இல்லை. இப்போது நான் உயிருடன் இருந்தாலும் நான் ஒரு பணத்துக்கு தான் சமமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இந்த வாழ்க்கையை விட மரணமே எனக்கு சிறந்தது. நான் உன்னிடமே வர்றேன், என்னை ஏத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கிணத்துல குதிச்சிடறான். அவன் கிணத்துல குதிச்ச சில நிமிடங்கள திடீர்னு தன்னை ஒரு யாரோ தூக்குவது போல அவன் உணர்றான். ஆமா, அப்புறம் கடவுளே தான் அவனை தூக்குறாங்க. தூக்க முடியும். அவன் உடலாலும் மனசாலும் ரொம்ப வேதனையா இருந்ததுனால அவனை கடவுளை பார்த்து கும்பிடணும் கூட தோணல. மாறா சாமி கிட்ட சண்டை போட தொடங்கிடுறான். எனக்கு இப்படி பண்ணிட்ட அப்படின்னு அவனோட கோபம் தீர ஆத்திரத்தை எல்லாம் கொட்டி தீக்கிறான். அனைத்தையும் பொறுமையா கேட்டுட்டு இருந்த கடவுள் என்ன சொல்றாரு, அவனை தன்னோட அப்படியே அணைச்சுக்கிட்டாரு. இறைவனின் அப்படியே அவரோட இறைவனை அரவணைப்புல சற்று ஆறுதல் அடைஞ்சிட்டான். அப்புறம் கடவுள் சொல்றாரு, மகனே, நீ பிறவியில் நல்லவனா பிறந்திருந்தாலும் முற்பிறவியில அந்த பணக்காரனை விட ரொம்ப கொடுமைக்காரனா இருந்த. நீ உன் மனைவிய ஒரு நாளும் ஒருபோதும் மதிச்சதில்ல. ஆனா அவனோ முற்பிறவியில நல்ல காரியங்கள் செய்து வந்தான். இல்லாதவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளையும் தான தர்மங்களையும் செய்து புண்ணியங்களை சேர்த்துக்கிட்டான். அதனால இப்பிறவியில அவனுக்கு சகல நன்மைகளும் கிடைக்குது. உனக்கோ நீ முற்பிறையில் செய்த பாவங்களும் அனுபவிக்க நேரிட்டது. என்னை அனுதினம் நீ வணங்கியதால நீ அனுபவிக்க வேண்டிய கர்மத்தின் பெரும்பாலான பாவங்களை
நானே ஏத்துக்கிட்டேன். நீ செய்த பாவங்களின் சிறு பகுதியை தான் நீ இப்போதை அனுபவிச்சுட்டு இருக்கிற, அதை தண்டனை நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற. அதனால மனிதனா பிறப்பெடுக்கும் எல்லோருக்கும் முதலில் அவர்கள் செய்த பாவங்களுக்கான கர்மாவை அனுபவிக்க தொடங்குறாங்க. ஆனா நீ கெட்டதை மட்டும் செய்யும் ஒருவனுக்கோ அவன் முற்பிறவியில் செய்த புண்ணியங்களை அனுபவித்த பின்பு அவன் செய்த பாவங்களுக்கான கர்மா அவனுக்கு செயல்பட தொடங்கும். அந்த பணக்காரனுக்கு கிடைத்த புதையல் தான் அவனோட கடைசி புண்ணியம். அவன் செய்த அனைத்து புண்ணியங்களும் ஒட்டுமொத்தமா முடிஞ்சிருச்சு. அது புதையலா அவனுக்கு வந்துருச்சு. முற்பிரியில் அவன் செய்த புண்ணியங்களின் பலன் முழுவதையும் அவன் அனுபவிச்சுட்டான். இனி அவனின் பாவங்களுக்கான பலன் தொடங்கும் காலம் வந்துருச்சு. ஆனா உனக்கு இதுவரைக்கும் நீ அனுபவித்த கஷ்டங்கள்ல உனது அனைத்து பாவங்களும் கரைஞ்சு போயிருச்சு. இனி நடக்க போறது எல்லாம் நீயே உன் கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை மெல்ல இறக்கி விட்டுட்டு நம்ம இறைவன் அப்படியே மறைஞ்சிடறாரு. நாட்கள் செல்ல செல்ல வாலிபன் உடலை சரியாகுது. அந்த ஊர்ல இருந்த ஒரு பணக்கார பெண்ணை அவன் மேரேஜ் பண்ணிக்கிறான். பணக்காரன் ஆயிடுறான். குழந்தை, தொழில் வளர்ச்சி என்னும் அடுத்தடுத்த முன்னேற்றம் ஏற்பட்டு மிகவும் சந்தோஷமா அவன் இருக்கிறான். அதே சமயத்துல அந்த பணக்காரனுக்கு ஒரு வினோதமான ஒரு நோய் தாக்கி படுத்த படுக்கை ஆயிட்டான். அவனது மனைவி திடீர்னு இறந்துடுற. அவன் கூட இருந்தவங்க அவனோட ஏமாத்தி அவனோட சொத்துக்களை எல்லாம் பறிச்சுக்கிட்டு அவனை வெளியில முடுக்கிடுறாங்க. கூறுவது கெட்டவர்கள் நல்லவர்கள் தானே இருக்கிறார்கள் என்று. நன்றாக இருக்கிறார்கள் என்பது வேறு, நிம்மதியாக இருக்கிறார்கள் வேறு. நிம்மதியா மனநெறிவுடன் வாழ வேண்டும் என்று விரும்பினால் உங்கள் மனதிற்கு கட்டுப்பட்டு நல்லவர்களாக வாழ்ந்து பாருங்கள். சொர்க்கம் எப்படி இருக்கும் என்பதை வாழும் போதே தெரிந்து கொள்ளலாம். இதிலிருந்து நம்ம ஏன் ஒருத்தரை பார்த்து நம்ம கெட்டவங்க நல்லவங்களா இருக்காங்க, நல்லா பொழைக்கிறாங்க, நாம நல்லவங்க கஷ்டப்படுறோம் அப்படின்னு நம்ம யாரும் நினைக்க கூடாது, மனசுக்குள்ள வேதனைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நீதி கதை ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம எது நடந்தாலுமே நம்ம கர்மா வினப்பிரகாரம் தான் நடக்குது. மாறா அன்பு கொண்டு தெய்வத்தின் மேல நம்ம நேர்மையா மட்டும் வாழ்ந்துட்டு வந்தோம்னா நம்ம எல்லாத்தையும் தாண்டி இந்த கதையில வர மாதிரி அந்த வாலிபனுக்கு நல்லது நடக்கிற மாதிரி நாமளும் வாழ்க்கையில வெற்றி அடைவோம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நீதி கதையை முடிச்சுக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. சிவார்ப்பணம் ஃப்ரெண்ட்ஸ்.